வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம வந்து ஒரு அவுடோர் யூனிட்டோட கம்பர்சரை சேஞ்ச் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை பார்க்குறோம். அதை தான் நான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன். என்ன அப்படின்னா கண்டென்சரை நம்ம க்ளீன் பண்ணுறோம். நம்ம கண்டென்சரை க்ளீன் பண்ணி அதை தான் அந்த வேலை காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை நம்ம க்ளீன் பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளோ ஒரு யூஸ் நிறையா இருக்கும். கேஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். அதில் வந்து கரெக்டாக உட்காரும். அப்புறம் ஹீட்டு பாதி வரும் பாதி வராமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இதில் வரும். நம்மளுக்கு ஒரு சின்ன விஷயந்தான். இதை மாற்ற போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம கண்டென்சரை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எல்லாமே நம்மளுக்கு சால்வ் ஆயிரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேக்குமே உள்ளே வந்து கூலிங்கும் சூப்பராக இருக்கும். இதனால் இப்போ நல்ல நம்ம எவ்வளோ ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னே வராது. ஒரு 5 நிமிஷம் கழித்து உள்ளே தம்மாகி தான் அந்த ஆயில் ஃபுல்லாக வெளியே வரும். அதை பாருங்கள், இங்கே பீச்சு அடிக்கிறத பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஆயில் பீச்சு அடிக்கிறது பாருங்கள். எல்லாமே அந்த பழைய கம்ப்ரஸரோட ஆயில். இது இந்த மாதிரி வந்து உள்ளே இருக்கிறத ஃபுல்லாக நம்ம வெளியே எடுத்துடலாம். இதுதான் அந்த அதுலேருந்து கலட்டினா பழைய கம்ப்ரஸர். பழைய ஆயிலுமே அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி கருப்பாகி போயிருக்கு பாருங்கள். அது எப்படி ஆயில் வருது பாருங்கள். இவ்வளோ ஆயில் ஒரு சிஸ்டத்துக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சரியானது இருக்காது. நம்ம வெல்டிங் பண்ணி உருவும் போதோ இது பண்ணும் போதெல்லாம் ஆயிலெலாம் எதுவுமே வராது. ஆனால் உள்ளே வந்து அவ்வளோ ஆயில் வந்து சேகரித்து வச்சுருக்கோம். அது 4 படம் ஓட சேகரித்து வச்சுருக்கோம். அதனால் இந்த சின்ன சின்ன விஷயங்களை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மாற்ற கம்பல்சரி இன்னும் நம்ம லைஃப் வரும். யாருக்கும் தேவைப்பட்டா எடுத்துக்குவோம். நன்றி நண்பர்களே.